வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் டெரிட்டோரியல் அப்படின்ற ஜெர்மன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு இங்கிலீஷ் டப்பிங் வித் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் த்ரில்லர். அதாவது காணாமல் போன தன்னோட பையனை தேடக்கூடிய ஒரு தாயின் கதை. அதுவும் சாதாரண தாய் இல்லை, அவங்க ஒரு எக்ஸ் சோல்ஜர். அப்படின்னும் போதே ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக சாராவோட கணவர் இருக்கார்ல, அவர் வந்து யூஎஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இவங்க வந்து ஜெர்மன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் ஏதோ அட்டாக்கு போயிருப்பாங்க. இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்ல அந்த மிஷனில் இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்க. அவங்களோட கணவர் உட்பட நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பொழைப்பாங்க. அதுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விதமான அந்த ட்ராமா அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ப்ரெசென்ட்ல தன்னோட பையனோட சேர்ந்து யூஎஸ்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்றதுக்காக அவங்க வந்து யூஎஸ் கவுன்சிலேட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல அவங்க பையன் நயன் இருக்கான் அப்படின்றதுக்காக அவனை பிளே ஏரியாவில் விட்டுட்டு வந்து இவங்க உட்காந்துருப்பாங்க. திருப்பி போய் பிளே ஏரியாவில் பார்க்கும்போது அந்த பையன் காணாமல் போயிருப்பான். அந்த கவுன்சிலேட் முழுக்க தீவிரமாக தேடிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பையனோடையே வரல, இதெல்லாம் உன்னோட ஆலுசினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே நடந்தது என்ன, அவள் பையனை தேடுறதுக்கு அங்கே என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய நபர் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஆக்ஷன் மூவி, அதுலேயும் எக்ஸ் சோல்ஜர் அப்படி இப்படின்லாம் பில்டப் கொடுக்குறாங்களே, அதுக்கு ஒர்த்தாக இருக்குமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதில் பட்டே கிளப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சும்மா வேற லெவலில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பெரிய ட்விஸ்ட் கிடையாது. பட் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான அந்த ரீசனிங் வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளாம் வேற ஒரு ரீசன் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் அதை ஒரு வித்தியாசமாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாகவே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்திலையும் அவங்க எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரியான பிளான் போடுறாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடியுது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் அந்த கிளைமேக்ஸை முடித்த விதம் அப்படின்றது ஓகே தான். பட் அந்த கிளைமேக்ஸோட லாஜிக் அப்படின்றது ஒரு அதர பழைய லாஜிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேகாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.